பிரைஸ் அலாட் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேங்க. நம்ம கர்த்தர் ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு வார்த்தையை கொடுக்க போறாரு. எங்கன்ட்டுனாக்கா உபாகமம் 11ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல கர்த்தர் விசுவாசிக்கிற தேசம் வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும் வசனம் இருக்குங்க. என்ன பிரதர் அங்கங்க ஈரானுக்கு இஸ்ரேலுக்கு சண்டைன்னு போயின்னு இருக்கு, நீங்க என்னன்னாக்கா இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க, யோசிச்சுட்டு இருக்கீங்களா? கர்த்தர் எந்த தேசம் நம்புதோ, அதாவது எந்த தேசமா இருக்கலாம், இப்ப நம்ம இருக்கிற தேசமா இருக்கலாம், ஈரானா இருக்கலாம், இஸ்ரேலா இருக்கலாம், இல்ல ஸ்ரீலங்கா இருக்கலாம், எந்த தேசமா இருந்தா கூட கர்த்தரை நம்புனாக்கா அந்த தேசம் எப்படி இருக்குன்னு நீங்க கேட்டீங்கன்னாக்கா வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் கர்த்தர் அது மேல கண்ணா இருப்பாராமா. நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க, அப்ப எதுக்கு பிரதர் ஈரானுக்கு இஸ்ரேலுக்கு சண்டை வருது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாக்கா அதுக்கும் கர்த்தருக்கு சம்பந்தமே இல்லைங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னாக்கா மனுஷன் தான் அதோடைய காரணமே. நான் சொல்லுவேன் 100%. நீங்க பாத்தீங்கன்னாக்கா எல்லா பிரச்சனைக்கும் ஒரு மூல காரணம் இருக்கும் இல்லைங்களா, ஸ்டார்டிங். அதே மாதிரி தான் அங்க பேசுறது சரி, வாக்குவாதம் சரி, அங்க என்ன நடந்துச்சு நம்மளுக்கு தெரியாது. அதே போல எல்லா பிரச்சனைக்கும் நம்ம கர்த்தர் தான் காரணம் சொல்லவே முடியாதுங்க. ஏன்னா மனுஷன் செய்யற பாவங்களும் சரி, மனுஷன் செய்யற மிஸ்டேக்கும் சரி, அதுக்கு காரணமா இருக்கலாம். நீங்க ஒன்னேவன் புரிஞ்சுக்கங்க, நம்மளுடைய தேசம் நம்ம வாழ்ற இடம் கர்த்தர் பேர்ல இருக்கா, கர்த்தரை நம்ம நம்புறோமா? அப்படி நம்புனாக்கா கர்த்தருடைய கண்கள் நம்ம மேல இருக்குமா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம தேசத்தை கர்த்தர் கையில கொடுக்கலாங்க. மனுஷர்கள் கையில கொடுத்தா இந்த மாதிரி தான் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் சண்டை வர மாதிரி தான் எல்லா தேசத்திலயும் நடக்கும். நம்ம கர்த்தர் கையில ஒப்பு கொடுத்தா அந்த இடத்துல ஒரு சமாதானம் வரும்னு நான் விசுவாசிக்கிறேன். நீங்க விசுவாசிக்கிறீங்களாங்க? ஏன்னா கர்த்தர் சமாதானத்தின் தேவனுங்க. அவர் பரலோகத்துக்கு போகும்போது, அதாவது அவர் 40 நாள் இருந்துட்டு போகும்போது தெரியுமா சொன்னாரு, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு விட்டுட்டு போகிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொன்னாருங்க. அப்பேற்பட்ட சமாதானம், கர்த்தர் கொடுக்கிற சமாதானமோ உலகத்துல இருக்கிற ஜனங்கள் கொடுக்கிற சமாதானமோ ஒரே மாதிரி இருக்காதுங்க. உலகத்துல இருக்கிற ஜனங்கள் சமாதானத்தை கொடுத்தா கூட அது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையா இருக்காது. ஆனா கர்த்தர் கொடுக்கிற சமாதானம் சந்தோஷமா இருக்குங்க. அதுல ஒரு ஆசீர்வாதமா இருக்குங்க, செழிப்பு இருக்குங்க, நோய் நொடி இருக்காதுங்க, சந்தோஷத்தோட மனமகிழ்ச்சியோட இருக்கலாங்க. கர்த்தர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்ககிட்ட தான் சொல்லிட்டு இருக்கிறாரு, நம்ம தேசத்துக்காக ஜெபிக்கலாம், நம்ம வாழ்ற இடத்துக்காக ஜெபிக்கலாங்க. தேங்க்யூ so much for watching. God bless you.